மார்கழி 16ஆம் நாள். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கம் இது. இவ்வளவு நாள் தோழிகளை எழுப்பி ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்த ஆண்டாள் இன்னைக்கு எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு நேரா கண்ணனோட அரண்மனை வாசலுக்கு வந்துட்டா. அங்க வாசல்ல நிக்கிற காவலாளிய ஆண்டாள் எவ்வளவு நயமாகவும் பணிவாகவும் கேக்கறான்னு இப்போ பாப்போம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே. ஆண்டாள் எடுத்த உடனே காவலாளியை எவ்வளவு மரியாதையாக கூப்பிடுறா பாருங்க. எங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற நந்தகோபரோட மாளிகைய காவல் காக்கிறவரே, வெற்றிக் கொடிகளும் அழகான தோரணங்களும் ஜொலிக்கிற இந்த வாயிலை பாதுகாக்கிறவரே என்று அவரை புகழ்கிறாள். மணிக்கதவம் தாழ்த்திறவாய், இந்த ரத்தினங்கள் இழைத்த அழகான கதவோட தாழ்பாலை திறந்து எங்கள உள்ளே விடுங்க. ஆயர்சிறு மியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். ஐயா, நாங்க ஆயர்குலத்தைச் சேர்ந்த சாதாரண சிறுமிகள். அந்த மாயக்கண்ணன் மணிவண்ணன் அவன் நேற்றே எங்ககிட்ட சொல்லிட்டான். நீங்க வாங்க, நான் உங்களுக்கு வேண்டிய அந்த பறை என்கிற அருளை தாரேன்னு வாக்கு கொடுத்துட்டான். அவன் சொன்ன சொல்லுக்காகவே நாங்க இங்க வந்திருக்கோம். தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான். நாங்க எதையும் எதிர்பார்த்து இங்க வரல. எங்க மனசு ரொம்ப சுத்தமானது. நாங்க வெறும் பக்தியால அவனோட புகழை பாடி அவனை துயில் எழுப்ப வந்திருக்கோம். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. காவலாளி ஏதாவது தடுத்துச் சொல்லிவிடுவாரோ என்கிற பயத்தில் ஆண்டாள் வேண்டுகிறாள். ஐயா, உள்ளே போக முடியாதுன்னு உங்க வாயால மறுத்துச் சொல்லிராதீங்க. நீ நேயநிலை கதவம் நீக்கேலோர் எம் பாவாய். எங்கள் மேலிருக்கிற அன்பால இந்த நிலை கதவுகள நீயே முன்னாடி வந்து திறந்துவிங்கன்னு கேட்கிறாள். வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியாக நாம் எப்படி இறைவனை அடையப் போகிறோமோ அதேபோல இந்த 16வது பாசுரம் நம்மை பக்தி பாதையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இறைவனை அடையணும்னா அவரோட அடியவர்களோட கருணையும் நமக்கு வேணுங்கிறதுதான் இதோட தத்துவம். வாங்க, இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே. மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. நீ நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம் பாவாய். நாளைக்கு 17வது பாசுரத்தில் நந்தகோபரையும் யசோதையையும் ஆண்டாள் எழுப்பும் அழகை பார்ப்போம். மிஸ் பண்ணாம பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.